இன்னைக்கு 28ஆம் தேதிக்குள்ள டாக்டர் ஐயா வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைக்கு முடிவை வந்து கூட்டணி சம்பந்தமான முடிவை அறிவிக்கிறேன்னாங்க. இன்னைக்கு அறிவிப்பாங்களா? வாய்ப்பு இருக்குங்களா? ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு மறுக்கல. எந்த முடிவும் எட்டப்படவில்லை, இன்னும் எந்த முடிவும் வரல. முடிவு வந்த உடனே முதல்ல உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்கள் மூலமாக தான் நாட்டு மக்களுக்கு செய்தி போகும். கட்டாயம் கூட்டணி குறித்த செய்தி மிக விரைவில் வரும். ஐயா நல்ல செய்தியை அறிவிப்பார், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஐயா, ஏடிஎம்கே கூட்டணியில் பாமக இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்களா? அதை இணைந்தால் அன்புமணி கூட இணைஞ்சு பணியாற்றுங்களா ஐயா? அதாவது எந்த கூட்டணி வரும், எப்படிப்பட்ட கூட்டணி வரும், யாரு கூட கூட்டணின்னு முடிவெடுக்கலை. எது முடிவெடுக்காமல் நம்ம சொல்ல முடியாது. இப்போ யார் பேசுகிறாங்க, எந்த தரப்பில் பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, நல்லதும் இல்லை. ஒரு முடிவு வராமல் சொல்ல முடியாது. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, மருத்துவர் ஐயா என்ன முடிவெடுக்க போகிறாரு. இன்றைக்கி அவருடைய மூத்த தலைவர் அரசியலில் இது ஒரு பழுத்த பணம், பல கூட்டணி சந்தித்தவர், தேர்தலில் முன்னிருந்து கூட்டணி அமைச்சு வெற்றி கூட்டணியில் உருவாக்கினவர். அதனால் ஐயா என்ன முடிவெடுக்க போகிறாரு அறிவிப்பார்னு தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்குறாங்க, அரசியல் கட்சிகளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஊடகம் நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் எந்த முடிவு இன்றைக்கி எட்டப்படவில்லை. வந்தால் செய்தி உங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியும் சரி, திமுக கூட்டணியும் சரி, தொகுதி பங்கீடே வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. முடிவாக போகுது எவ்வளோ தொகுதின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுவரையுமே டாக்டர் ஐயா தரப்பில் இருந்து இதுவரையுமே எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல, எந்த ஒரு ஸ்டெப்பும் முதல் அடி கூட ஒன்றும் எடுத்து வைக்கவே இல்லைங்க. முதல் எடுத்து அடி வைக்கலைன்னு வெளியில் சொல்ல முடியாது. எங்கே அடி வச்சுருக்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்லணுங்கிறது இப்போ சொல்ல முடியாது. இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு நெருக்கடியான குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். முன்ன இருந்த மாதிரி ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுக்கிறதுல ஐயா தன்னிச்சே எதுவும் முடிவை அறிவிச்சிடக்கூடாது. கட்சிக்காரங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு கட்சிக்காரங்க கருத்தெல்லாம் கேட்டு முடிவெடுக்கணுன்னு தான் நேற்றைய முன்தினம் கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுனாங்க. எங்கள் நிர்வாகிகளில் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க. பேசிட்டு இப்போ மனசில் வாங்கிட்டு இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். முடிவு இன்னும் எந்த முடிவு எட்டலை. முடிவு வந்த பிறகு கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவோம். இதுக்கு மேலே செய்திகள் நிறைய வேண்டாம். தமிழக வெற்றி கழக தலைவர் மீது வந்து அவங்களுக்கு மனைவி ஒரு குற்றச்சாட்டு. நீங்கள் இந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் இந்த நேரத்தில் வேண்டாம். அது பல்வேறு யோகங்களுக்கும் இதுக்கும் வழிவகுக்கும். அதனால் எந்த கேள்விக்கும் பதில் வேண்டாம். இன்னும் முடிவு வந்த உடனே உங்களுக்கு சொல்லுவோம். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.